பொய், என்னுடைய வியாபாரத்திலே இருட்டடிப்பு, மோசடி, ஏமாற்று, பொய். ரமலான் முடிந்ததற்கு பின்னாலும் அதே நிலைப்பாடுதான் என்றால் 60 ரமலான்கள் அல்ல 80 ரமலான்களை கழித்தும் எந்த பிரயோஜனமும் இல்லை. அன்புக்குரியவர்களே, ரமலான் எம்மை கடந்து செல்லும். அந்த ரமலான் எந்த பாடத்தை சொல்லித்தர வேண்டுமோ அந்த பாடம் எங்களுடைய வாழ்க்கையிலே வராதே. வெறுமனே வாய் நோன்பு நோற்றவர்களாக, வயிற்று நோன்பு நோற்றவர்களாக, இரவு விழித்தவர்கள் என்பதை மட்டும் தான் அடைந்து கொள்வோம். ரமலானின் மூலமாக ஷரீஅத்தும் அல்லாஹ்வும் எதை எதிர்பார்க்கிறார்களோ அதை அடைந்தவர்களாக நாம் மாறவே முடியாது. எனவே திட்டமிட்டு தயாரிப்பு செய்து முன்னேற்பாடுகளை செய்து நாம் அதற்காக தயாராகுவோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஒரு கண்ணியமான விருந்தாளி, நம்மை சுவனத்துக்கு அழைத்து செல்ல வருகின்ற விருந்தாளி, எல்லா விருந்தாளிகளும் போகின்ற பொழுது எப்படி சொல்லிவிட்டு செல்ல வேண்டும்? ஸ்ரீதேவி நல்ல முறையில் கவனித்தார் என்று எங்களுடைய ரமலானும் நாம் திருப்தி படுகின்ற விதத்தில் செல்ல வேண்டும். இல்லாவிட்டால் ஒவ்வொரு ரமலானுடைய ஆரம்பத்திலும் நாம் உற்சாகப்பட்டு ரமலான் முடிகின்ற பொழுது தோய்வடைந்து வார ரமலான்ல பார்த்து கொள்ளுவோம் என்ற நிலைப்பாட்டில் எம்மை விட்டும் எம்முடைய ரமலான் பிரியும் என்றால், அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த ரமலானை நாம் சரிவர பயன்படுத்தவில்லை என்பதை நம்முடைய உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொன்றுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஒரு எழுத்தாளர் சொல்லுகிறார், இப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? நாம் குர்ஆனோடு உள்ள நம்முடைய தொடர்பு, நம்முடைய முன்னோர்களுடைய தொடர்பு எப்படி இருந்தது என்று சில சரித்திரங்களை கேட்கின்ற பொழுது நமக்கு ஆச்சரியம் வருகிறது. எப்படி? உதாரணமாக, சஹாபாக்கள் ஒரு ரக்காஅத்திலே, ஒரு இரவிலே, ஒரு இரவு பகலிலே முழு குர்ஆனையும் ஓதி முடிப்பார்கள் என்றால் அது நமக்கு ஆச்சரியம். ஏன்? நம்முடைய வாழ்க்கையில் சாத்தியப்படாத ஒன்று. அபூபக்கர் பின் ஐயாஷ் ரஹிமஹுல்லா அவர்களை பற்றி தாரிக் பக்தாத் எழுதியிருக்கிறார்கள். அவருடைய மரண நேரம் நெருங்கிய பொழுது அவர்களுடைய சகோதரி அழுகிறார்கள். கேட்டார்கள், ஏன் அழுகிறீர்கள்? உம்முடைய பிரிவை நினைத்து அழுகிறேன். அபூபக்கர் பின் ஐயாஷ் ரஹிமஹுல்லா சொன்னார்கள், அவர்கள் இருந்த அந்த அறையுடைய மூலையை காட்டி சொன்னார்கள், இந்த மூலையில் நான் 18,000 குர்ஆன்களை ஹத்ம் செய்திருக்கிறேன். ஒன்றல்ல, இரண்டல்ல, 18,000 குர்ஆன்களை ஹத்ம் செய்திருக்கிறேன். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அன்புக்குரியவர்களே, பருவ வயதை அடைந்து விட்ட நான், குர்ஆனை ஓதத் தெரிந்த நான், சென்ற ரமலானில் குர்ஆனை தூசி தட்டினேன். இந்த ரமலான் வந்து விட்டது. இந்த ரமலானுக்கு இடையிலே ஒரு வருடம் எனக்கு ஒரு முறை பூர்த்தியாக குர்ஆனை ஓத கிடைத்தது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவோம். நாம் சீதேவிகள். ஆனால் எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்றால் நம்முடைய நிலைமையை நாமே உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, எப்படி அந்த முன்னோர்களுக்கு சாத்தியமானதென்றால், எமக்கும் நம்முடைய தொலைபேசிக்கும் இருக்கின்ற தொடர்புதான் குர்ஆனுக்கும் நம்முடைய முன்னோர்களுக்கும் இருந்த தொடர்பு. எலும்பியதும் அதைத்தான் பார்க்கிறோம், பல்லு துலக்கி வந்தாலும் அதைத்தான் பார்க்கிறோம். ஏன்? பல்லு துலக்குகின்ற பொழுது கூட இடது கையிலே அதை வைத்துக் கொண்டு பார்க்க முடியும் என்றால் அதை பார்க்கிறோம். சாப்பிடுகின்ற பொழுதும் அதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அதற்கு நாம் எப்பொழுதும் லீவு கொடுத்தது இல்லை. குர்ஆனுக்கும் சஹாபாக்களுக்கும் முன்னோர்களுக்கும் தொலைபேசிக்கும் நமக்கும் இருக்கின்ற தொடர்பு போன்று இருந்தது. அதனால் அவர்களுடைய வாழ்க்கையில் அது சாத்தியமானது, நம்முடைய வாழ்க்கையில் சாத்தியம் இல்லாமல் போய்விட்டது. ஹுசைன் அல் அன்கஸி ரஹிமஹுல்லா சொல்லுகிறார்கள், இப்னு பாதீஸ் ரஹிமஹுல்லா அவர்களுடைய மரண நேரம் நெருங்கிய பொழுது அவர்களுடைய மகள் இதே போன்று அழுத சந்தர்ப்பத்தில் அந்த இப்னு பாதீஸ் ரஹிமஹுல்லா சொல்லுகிறார்கள், உங்களுடைய தகப்பன் இந்த வீட்டிலே 4000 குர்ஆன்களை தமாம் செய்திருக்கிறார், நீங்க கவலைப்படாதீங்க. அன்புக்குரியவர்களே, குர்ஆனுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு? போனோடு தொலைபேசியோடு இருக்கின்ற அளவுக்கு குர்ஆனோடு தொடர்பு வரும் என்றால் நாமும் அவர்களை போன்று மாறிவிடலாம். நம்முடைய போன் இருக்குது, அதுல 99% சார்ஜ் ஏறி இருக்குண்டா அதை கலற்றுறதுக்கு நமக்கு துக்கம், ஒரு கவலை. என்ன? 100ஆக பூர்த்தியாக்கினா சிறப்பாக இருக்கும் என்பதனால எல்லோரும் தான் பேசுகின்ற நானும் எனக்கும் சேர்த்து தான் சொல்லுகிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த அளவுக்கு என்னுடைய ஈமானை அதிகரிக்க நன்மைகளில் எனக்கு ஆர்வம் இருக்கும் என்றால் 2 ரக்காத் தொழுது பார்க்கிறேன், சுன்னத் நஃபில். எனக்கு அந்த அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை கொண்டு வர முடியவில்லை, இன்னும் 2 தொழுகிறேன், இன்னும் 2 தொழுகிறேன். இப்படி அந்த போனுடைய சார்ஜ் 100ஆக பூர்த்தியாகுவதை எதிர்பார்ப்பது போல கரண்ட் 1 மணித்தியாலம் வெட்ட
கட்ட போறாங்க அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு அதற்காக முண்டி அடிக்கிறோமோ அது நம்முடைய சிந்தனையில் உடனே வருகிறதோ, இந்த அளவுக்கு எனக்கு இன்றைக்கு ஜமாஅத்து தவறி பைத்து, எனக்கு இன்றைக்கு லுஹர் தொலை கிடைக்கல, சுபகுக்கு சொனங்கிதான் எழும்பின எலும்பு வக்கி குளிச்சிட்டு நான் ஷேட்டை போட்டுட்டு என்னுடைய ஆபீஸுக்கு போய்த்தேன், இந்த யோசனை வரையில்ல. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் எங்கே இருக்கிறோம்? சொல்லுகிறார் அந்த எழுத்தாளர், நீங்கள் இப்படி உங்களோட போனை சார்ஜ் போடுறதுக்கு கொடுக்கிற கவனத்தை தொழுகையில கொடுத்தா உங்களோட வாழ்க்கை சிறப்பாகி போயிடும். ஒவ்வொரு மாதமும் நீங்க பண்ற ரீசார்ஜ், உங்களோட போனுக்கு போடுற கார்டு, அதுக்கு நீங்க போடுற சல்லிய மாதம் மாதம் செலவழிச்சா, அல்லாஹ்வுடைய பாதையில சதகா செஞ்சா போதும், நீங்க நோய்கள் இல்லாம சீதேவிகளாக எந்த பிரச்சனைகள் பலாய் முசீபத் இல்லாம நிம்மதியாக உலகத்தில் வாழுவீங்க. ஆனா அந்த அளவு சதகா இன்னும் பழக்கத்துக்கு வரையில்ல. மாதம் மாதம் இத்தனை ரூபாய் போட வேண்டும் என்பது கட்டாயமாகிவிட்டது. ஆனால் அந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் அல்லது மாதம் மாதம் இவ்வளவு என்னுடைய சம்பாத்தியத்திலிருந்து அல்லாஹுக்காக தான தர்மம் செய்வது கட்டாயம் என்ற நிலைப்பாடு இன்னும் வரவில்லையே நம்முடைய வாழ்க்கையில்.